சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்குங்க, பெல் பட்டனை அமுக்குங்க. வாழ்க வளமுடன். இப்படிக்கு பாட்டி வைத்தியம். வணக்கம்ப்பா, உங்க பாட்டி பேசுறேன். இப்ப நான் கேள்வி பதிலுக்கான பதில சொல்றேன், கேட்டுக்கங்க. கருணாநிதி அவர் கேட்டிருக்காப்ப கோதுமை பால் எப்படி தயார் பண்றதுன்னு. கோதுமையை ஊற வச்சுப்பா, முத நாளே ஊற வச்சிடும். நைட்டு காலையில இருந்துச்சு மிக்சியில போட்டு நம்ம தேங்காய் பால் புளிகிற மாதிரி புளிஞ்சு வடிகட்டியில வடிகட்டணும்ப்பா. அதை அப்படியே வடிகட்டி வச்சுட்டு அப்படியே கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம இது பண்ணியிருந்தோம்னா தண்ணியை கொஞ்சம் நேரம் வச்சிருந்தாலும் மேலாக தண்ணியாக வரும். அதை இருத்துட்டு நம்ம தனியாக தேங்காய் பாலாட்டி கூட கலந்து அதில் பனங்கள் கண்டோ வெல்லமோ நாட்டு சர்க்கரையோ சேர்த்து நம்ம சாப்பிடலாம். லேசாக சூடு பண்ணிட்டு சாப்பிட்டா நல்லா இருக்கும். ஆரடையா நோம்பு கயிற்றை கழுத்தில் கட்டிட்டேன். அந்த கயிறை என்ன பண்ணேன்னு கேட்குறாங்க. 5ஆம் நாளோ 9வது நாளோ 3வது நாளோ நீங்கள் கலட்டி ஆற்றுலையாவது குளத்துலையாவது கடல்ல கூட போடலாம். ஆனால் நீங்கள் அந்த கயிறு கழுத்தில் இருக்கிற வரைக்கும் நீங்கள் ரொம்ப சுத்தபத்தமாக இருக்கணும்ப்பா. வீட்டில் சகலவித நோய்க்கான பொடி சரியா ஆடியோ கேட்கல அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க மாமா மையன்கிறவரு. நான் இன்னொன்று இது எல்லாரும் நம்ம பிரச்சனையை சொன்னாங்கப்பா, சரியா கேட்கலன்னு. அதுக்காக நான் திருப்பி ஒரு வீடியோ போட்டிருக்கேன்ப்பா. சகல நோய் அப்படின்னு போடாம சகல நோய் பொடின்னு போடாம டாக்டரை தவிர்க்கலாம் அந்த மருந்தை சாப்பிட்டா அப்படின்னு சொல்லிக்கிற தலைப்புல நான் போட்டிருக்கேன். அதில் தெளிவா இருக்கும், அதை பார்த்துக்கோங்கப்பா. ஜிவி ராஜேந்திரன் கேட்டிருக்காங்க 3 மாச கர்ப்பத்துல எப்படி தூங்குறதுன்னு கேட்டிருக்காங்க. 3 மாச கர்ப்பத்துல எல்லாம் நீங்க எப்பவும் போலயே நீங்க படுக்கலாம், தூங்கலாம்ப்பா. ஆனா 5 மாசம் ஆயிடுச்சுன்னா நீங்க ஒரு பக்கமே தான் படுக்கணும். மட்டமலாக்க படுக்க கூடாது. திரும்பி படுக்கிறதா இருந்தா அப்படியே நீங்க திரும்பி படுக்க கூடாது. எந்திரிச்சு உட்காந்துக்கிட்டு அப்புறம் நம்ம திரும்பிக்கிட்டு தான் அப்புறம் படுக்கணும். அப்படியே நம்ம 5 மாசத்துக்கு மேல திரும்பி படுத்தோம்னா கொடி சுத்திக்கிறோம்ப்பா, நஞ்சு கொடி. அதனால நீங்க இப்ப 3 மாசத்துல நல்லா எப்பவும் போல படுத்துக்கலாம். தமிழ் கேட்டிருக்காங்க வயிறு குறையிற டானிக்க நைட்ல தூக்கத்துக்கு முத சாப்பிடக்கூடாதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆமாப்பா, அது இஞ்சி சாறு தேன் காலையில தான்ப்பா சாப்பிடணும். கிலன் அப்பு கேட்டிருக்காங்க. நான் கம்பை முளைகட்டி அதுல சாலட் செஞ்சு காட்டியிருக்கேன். அது அது நாட்டு கம்பா இல்ல மோட்டு கம்பான்னு கேட்டிருக்காங்க. நாட்டு கம்பு இல்லப்பா, அந்த மோட்டு கம்பு, இந்த குண்டு குண்டா கம்பெனி கம்புன்னு சொல்லுவாங்க. அதுதான் இந்த ஊர்ல கிடைச்சிச்சு, நான் வாங்கினேன். கம்பெனிக்கு நாட்டு கம்பு கிடைச்சா ரொம்ப நல்லதுதாப்பா. நாட்டு கம்பு கிடைக்கல, நான் போட்டது அந்த கம்பெனி கம்பு தான்ப்பா. ஆமலாங்கிறவங்க கேட்டிருக்காங்க நோய் எதிர்ப்பு சக்தி பற்றி வீடியோ போடுங்கன்னு கேட்டிருக்காங்க. போடுறேப்பா. பிரீத்தி கேட்டிருக்காங்க அந்த வயிறு குறையிற டானிக் சாப்பிட்டா வயிறு குறையுமான்னு கேட்டிருக்காங்க. உடனே எல்லாம் குறையாதுப்பா, 1 வருஷம் 2 வருஷம் குடிச்சாதப்பா குறையும். டபுள் பாவைங்கிறவங்க கேட்டிருக்காங்க வயிறு சதை குறையிறதுக்கு 3.5 மாச பாப்பாவுக்கு நான் ஃபீட் பண்ணிட்டு இருக்கேன், நான் குடிக்கலாமான்னு கேட்டிருக்காங்க. குடிக்கலாம்ப்பா. சாய்குமார் கேட்டிருக்காங்க மரு நீங்கிறதுக்கு வழி சொல்லுங்கன்னு கேட்டிருக்காங்க. மரு இப்படி கழுத்துல முகத்துல இப்படி எல்லாம் நிக்கும், இப்படி உருண்டுகிட்டு நிக்கும். அதை இந்த அம்மான் பச்சரிசி செடி சொல்லி ஒரு செடி இருக்குப்பா. அந்த பூவெல்லாம் அப்படி கசகசா மாதிரி இப்படி மொட்டு மொட்டா கசகசா மாதிரி இருக்கும் அந்த அம்மான் பச்சரிசி செடி. உங்களுக்கு தெரியலைன்னா கூட அக்கம் பக்கத்துல கேட்டுக்குங்க. உங்களுக்கு தெரிஞ்சா அந்த செடியை பறிச்சுட்டு அது அந்த இலை அந்த பூ போற இடத்துல அந்த முனையில ஒடிச்சோம்னா பாலா வரும். அந்த பாலை எடுத்து அந்த மருவுக்கு சுத்தி இப்படி வச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா, டெய்லி வச்சுட்டு வந்தீங்கன்னா ஒரு நாளைக்கு அது கறி விழுந்துரும். அப்படி இல்லைன்னா ஒவ்வொருத்தர் என்ன செய்வாங்க, கொஞ்சம் பெருசா அந்த கையில இப்படி எல்லாம் இருந்துச்சுன்னா ஒரு முடியை வச்சு இறுக்கி கட்டி விடுவாங்க. அது அப்படியே அறுத்து கொஞ்ச நாள்ல விழுந்துரும். சரண்யா மோகன் கேட்டிருக்காங்க பொடுகுக்கு குறிப்பு சொல்லுங்கன்னு சொல்லி. பொடுகு நம்ம வேர்க்குது, அதோட வெளியில காத்துல பொல்யூஷன்ல அலையிறோம். அப்ப அந்த வேர்வையில அந்த அழுக்கெல்லாம் படும்போது அப்படியே அந்த வேர்வையில சேர்ந்து அப்படியே பிடிச்சுக்கிறது தான். நம்ம டெய்லி தலைவலி குளிக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி வராது. இல்ல வாரத்துக்கு 2 நாள் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கலாம், இல்லாட்டி 1 நாள் விட்டு 1 நாளாவது குளிக்கலாம். தலையை நல்லா சுத்தமா வச்சுக்கணும்ப்பா. அப்படி உங்களுக்கு அதுக்கு மீறி வந்துச்சுன்னா ஒரு நாளைக்கு வெங்காய சாறு அதை எடுத்து போட்டு குளிங்க. ஒரு நாளைக்கு தேங்காய் பால் அதை தேய்ச்சி குளிங்க. நான் வீடியோல தேங்காய் பால்லாம் போட்டிருக்கேன்ப்பா. அப்புறம்
ஒரு நாளைக்கு வெந்தயத்தை நைட்ல ஊற வச்சு காலையில அரைச்சு அதை மண்டையில நல்லா போட்டு ஒரு அரை மணி நேரம் எல்லாத்தையுமே அரை மணி நேரம் ஊற வச்சு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டு மாறி 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 தேய்ச்சி குளிச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பொடுகு மறையும்பா. என்னன்னு கேட்டிருக்காங்க, 6 மாச கர்ப்பம், தொப்புள் வெளியே தெரியுது, எதுவும் பிரச்சனையா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இல்லப்பா, அது வயிறு பெருசாக அந்த மாதிரி தொப்புள் எல்லாத்துக்குமே தெரியும், நீங்க ஒன்னும் பயப்படாதீங்க. ராஜலட்சுமி கேட்டிருக்காங்க, அவங்களுக்கு பிபியும் சுகரும் இருக்குதான். இந்த பிபி இருக்கிறதுனால அந்த பிபிக்கு போட்டிருக்க கஷாயம் தேன் கலந்து சாப்பிடலாமா, அப்படி சாப்பிட்டா சுகர் அதிகமாயிராதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீங்க தேன் அப்படி அதிகமாகாதுப்பா. நீங்க இப்படி தேன் சாப்பிட்டுக்கிட்டீங்கன்னா அதுக்கு தகுந்த தேன் போட்டு அதை சாப்பிட்டுக்கிறீங்க. இது சாப்பாடை கார்போஹைட்ரேட் நம்ம அரிசி சாதமோ சப்பாத்தியோ இட்லி தோசையோ குறைச்சிக்கிட்டு நம்ம காய்கறி பயிர் வகையெல்லாம் சேர்த்துக்கிட்டோம்னா இந்த தேன் ஒரு நேரம் சாப்பிட்றதுனால ஒன்றும் ஆகாதுப்பா. தேன் கேட்டிருக்காங்க, இந்த குழந்தை வெத்தவங்கள சாத்துக்குடி ஜூஸ் குடிக்க சொல்லியிருக்கீங்களே, இதை குடிச்சா குழந்தைக்கு பால் திரிஞ்சிடாதா அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் தெரியாதுப்பா, அந்த சத்து தான் குழந்தைக்கு போய் சேரும், பால் திரிகிற அளவுக்கெல்லாம் அப்படிலாம் ஒன்றும் தப்பாகாது. ராஜேஸ்வரி கேட்டிருக்காங்க, குழந்தை பிறந்து எத்தனை நாள்ல இஞ்சி லேகியம் சாப்பிடலாம், பால் ஊறுறதுல எந்த பிரச்சனையும் வந்துடாதே அப்படின்னு கேட்டிருக்காங்க. குழந்தை பிறந்து ஒரு 6-7 நாள்லயே நீங்க இஞ்சி லேகியம் சாப்பிடலாம்ப்பா. நீங்க இஞ்சி லேகியம் சாப்பிட்டா உங்களுக்கு நல்லா பசி எடுக்கும், நீங்க நல்லா சாப்பிடலாம். அது குழந்தைக்குமே செரிமான சக்தியை கொடுக்கும். பாலெல்லாம் ஊறுறது நல்லாவே நீங்க நல்லா சாப்பிடுவீங்க, நல்லாவே பால் ஊறும். இதை பத்தி நீங்க கவலைப்படணும், தைரியமா சாப்பிடுங்க. லக்கின்றவங்க கேட்டிருக்காங்க, சக்கரை நோய்ப்படியே சுடுதண்ணியில கலந்து குடிக்கலாமான்னு. அது சுடுதண்ணியில கலந்து குடிச்சாப்பா ஒரு மாதிரி திரியா கஷ்டமா இருக்கும். இப்ப நான்லாம் வாயில ஸ்பூன்ல அள்ளி போட்டு தண்ணியை குடிச்சிருவேப்பா. உங்களுக்கு அப்படி அந்த மாதிரி குடிக்கப்பா, அதாப்பா நல்லா இருக்கும். செல்வகுமாரி கேட்டிருக்காங்க, இந்த இஞ்சி டானிக்கு குடிச்சா டீ குடிக்கலாமான்னு கேட்டிருக்காங்க. குடிக்கலாம்ப்பா, ஒரு அரை மணி நேரம் கழிச்சு குடிங்க. சுபா ஜின் கேட்டிருக்காங்க, பேக் பெயினுக்கு ரெமெடி கேட்டிருக்காங்க. பேக் பெயின் உங்களுக்கு எலும்பு தேஞ்சு போய் எலும்புல பலம் இல்லாம தப்பா உங்களுக்கு பேக் பெயின் வருது. நீங்க குழந்தை பெற்றிருக்கும் போதோ இல்ல ஏஜ் அட்டன் பண்ணி இருக்கும் போதோ நீங்க நல்லா உடம்ப கவனிச்சிருக்கணும். அப்படி நீங்க கவனிக்க தவறுனீங்கன்னா உங்களுக்கு எலும்புல சத்துலாம் போய் தான் இந்த பேக் பெயின் வர்றது. அதனால நீங்க இப்ப முருங்கைக்கீரையை நல்லா சேர்த்துக்கோங்க. நான் முருங்கைக்கீரை சூப்பெல்லாம் இந்த யூடியூப்ல போட்டிருக்கேன். அந்த மாதிரி சும்மா அவ்வளவு கீரை இருந்தா போதும். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கூட அந்த முருங்கைக்கீரை செஞ்சு அந்த சூப் செஞ்சு சாப்பிடுங்க. உளுந்து லட்டு, உளுந்த களி, உளுந்த கஞ்சி இதெல்லாம் நான் போட்டிருக்கேன்ப்பா யூடியூப்ல பாட்டி வைத்தியத்துல. அதை பார்த்து நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு கொஞ்ச நாள்ல இந்த இடுப்பு வலி சரியா போயிடும். இந்த ஒருவேளை கேஸா இருந்துச்சுன்னா நீங்க பூண்டு பால், பூண்டு கனி, தேன்ல பூண்டை போட்டு சாப்பிட்றது இந்த மாதிரிலாம் சாப்பிடுவாங்க, அதுக்கும் கேட்கும்ப்பா. பாலசுப்ரமணி கேட்டிருக்காங்க, சுகருக்கு பாவக்காயை பச்சையா சாப்பிடலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. பச்சையா சாப்பிடலாம்ப்பா. ஆர்கானிக் காயா கிடைச்சுன்னா நீங்க பச்சையா சாப்பிடலாம். அரைச்சு கூட கூழா குடிக்கலாம், மென்னு கூட சாப்பிடலாம். இது இப்ப மருந்தெல்லாம் அடிச்சு விளைவிக்கிறாங்க. அதனால நீங்க என்ன செய்யுங்க, பாவக்காயை நல்லா கழுவிட்டு அடுப்புல வச்சு கொஞ்சம் தண்ணியை ஊற்றி ஒரு கொதிக்க வச்சுட்டு அப்படியே சாப்பிடுங்க. அது பச்சை மாதிரி தான் இருக்கும். ஒரே ஒரு கொதிக்க வச்சுட்டு சாப்பிடுங்க. ஆளாங்கிறவங்க கேட்டிருக்காங்க, அவங்க மண்பானையில சாப்பாடு செஞ்சாங்களாமா, அது தீஞ்சு போச்சான், என்ன செய்யன்னு கேட்டிருக்காங்க. தீஞ்சு போனாப்பா அதுல தண்ணியை ஊற்றி ஊற வச்சிருங்கப்பா. அது ஊறிக்கிட்டே இருக்கும். அப்பப்ப இந்த ஸ்டீல்ல நார் இருக்கு பாத்தீங்கன்னா, பாத்திரம் தேய்க்கிறது, அதை வச்சு அப்பப்ப நீங்க தேய்ச்சி ஒரு 2-3 தடவை தேய்ச்சி கழுவுனீங்கன்னா போதும். ஆனா நல்லா தண்ணியில ஊறணும்ப்பா. சுதா கேட்டிருக்காங்க, வடச்சட்டியை காலையில சமைச்சு மதியம் கழுவலாமா, அப்புறம் கருப்புளுந்து, எள்ளு, வேர்க்கடலை, வறுகல்ல சேர்த்து உருண்டை பிடிக்கலாமா, அப்புறம் 3 வயது மகனுக்கு சளி மஞ்சளா கெட்டியா 20 நாளா வருது, சளி பொடி 3 நாள் கொடுத்தும் வருது, சரியாகலைன்னா எத்தனை நாள் தரணும்னு சொல்லி 3 கேள்வி கேட்டிருக்காங்க. வடச்சட்டியை காலையில சமைச்சு மத்தியானம் கழுவலாமான்னு கேட்டிருக்காங்க. மத்தியானம் கழுவுங்கப்பா, கொஞ்சம் தண்ணியை ஊற்றி அலசி கவுத்தி போட்டுருங்க. அப்புறம் விரை கழுவுறவங்க வந்தவொடனே எல்லா நாளும் கழுவட்டும். உளுந்து, எள்ளு, வேர்க்கடலை சேர்த்து உருண்டை பிடிக்கலாமான்னு கேட்டிருக்காங்க. கருப்புளுந்து, எள்ளு, வேர்க்கடலை சேர்த்து உருண்டை பிடிக்கலாம், நல்லா தான் இருக்கும், பிடிக்கலாம்ப்பா.
அப்புறம் 3 வயசு மகனுக்கு சளி வந்து கெட்டியா வருதாமா, மஞ்சளா வந்துச்சுன்னா சளி முறிஞ்சு சளியெல்லாம் வெளியேறுதுப்பா. நீங்க சளிப்பொடி கொடுத்துருக்கீங்க இல்ல, 3 நாள் கொடுத்தா போதும், சளி வெளியேறிக்கிட்டு இருக்குது. சளி பூரா அந்த இது போய் நீ சளி வெளியேறதுக்கு அந்த மருந்து நல்லா உதவி செய்யும். இன்னும் உங்களுக்கு திருப்பி கொடுக்க வேண்டாம், அதுக்கு தேங்காய் பால் கொடுங்கப்பா. நான் தேங்காய் பால் யூடியூப்ல போட்டிருக்கேன்ல, அதை பார்த்து தேங்காய் பாலே கொடுத்துருக்குறாங்க. இருக்கிற சளியும் வெளியேறிடும், ஒன்றும் கஷ்டம் இல்லை, நல்லாயிருவான். மோகனலட்சுமி கேட்டிருக்காங்க, சலவை தூள் எப்படி ரெடி பண்றதுன்னு. எனக்கு அதை பத்தி தெரியலப்பா. தமிழ்ச்செல்வன் கேட்டிருக்காரு, அவருக்கு வயித்த வலியாமா, மருந்து கேட்டிருக்காரு. வயித்த வலினாப்பா நீங்க சூட்டுனாலதான்ப்பா வயித்த வலி வருது. தொப்புல நீங்க விளக்கெண்ணெய் வச்சு படுக்க போகும்போது மட்டமலாக படுத்துக்கிட்டு அதுல 2-3 சொட்டு விளக்கெண்ணெய் வச்சுக்கோங்க. அப்புறம் வலது பக்கம் 3 தடவை அதை அப்படியே மசாஜ் பண்ணி விடுங்க, 1 சென்டிமீட்டர் அளவுக்கு. அப்புறம் இடது பக்கம் அந்த விளக்கெண்ணெயை வச்சு 3 தடவை தொப்புல சுத்தி மசாஜ் பண்ணி விடுங்க, 1 சென்டிமீட்டர் அளவுக்கு. அப்புறம் நைட்ல வெந்தயத்தை ஊற போட்டு 1 ஸ்பூன் வெந்தயத்தை 1 டம்ளர் தண்ணியில ஊற போட்டு காலையில எந்திரிச்சு பல் தேய்ச்ச உடனே அந்த வெந்தயத்தை நல்லா மென்னு சாப்பிட்டு அந்த வெந்தய தண்ணியை குடிங்க. தண்ணி நல்லா குடிச்சுக்கோங்க. சூட்டுனாலதான் உங்களுக்கு வயிற்று வலிக்குது. இப்ப தர்பூஸ் பழம், வெள்ளரிக்காய் இந்த மாதிரிலாம் சேர்த்துக்கோங்க. இளநீ கூட குடிச்சுக்கோங்க. மோர் நல்லா சேர்த்துக்கோங்க. காரத்தை குறைச்சிக்கோங்க. இப்ப காரம் முடிப்பெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. ரஞ்சித் குமார், உடல் சோர்வா இருக்கு, என்ன பண்ணன்னு கேட்டிருக்காங்க. உங்களுக்கு வந்து உடல் சோர்வா இருந்துச்சுன்னாப்பா உங்களுக்கு ரத்தத்துல ஹீமோகுளோபின் பத்தலைன்னு அர்த்தம். அதான் உங்களுக்கு சோர்ந்து வருது. நீங்க வந்து இந்த முருங்கைக்கீரை சூப்பு நான் யூடியூப்ல போட்டிருக்கேன், பாட்டி வைத்தியத்துல, அதை பார்த்து நீங்க செஞ்சு 1 நாள் விட்டு 1 நாள் அதை ஃபாலோ பண்ணுங்க. அப்புறம் பேரிச்சம்பழம் சாப்பிடுங்க. பேரிச்சம்பழம் சாப்பிட்டுக்கிட்டு கீரை அது இதுன்னு நல்லா காய்கறி, ஒரு நேரம் இயற்கை உணவு, சமைக்காத உணவு, இயற்கை உணவுலாம் சாப்பிட்டுட்டு நல்ல காத்தோட்டமான இடத்துல நல்லா ப்ரீத் பண்ணுங்க. கொஞ்சம் மெல்ல வாக்கிங் போங்க. இப்படியெல்லாம் இருந்தீங்கன்னா நாளடைவில் உங்களுக்கு ஹீமோகுளோபின் அளவு ஏறி நல்லா இருக்கும் உடம்பு. இப்ப நிறைய பேர்ப்பா நான் அவங்க கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்றதுலன்னு கேக்குறாங்க. சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். நான் அதுக்குன்னு சொல்லி பார்வையாளர்கள் கேள்வி பதில் நான் போட்டிருக்கேன். அதை பார்த்துக்கோங்கப்பா. அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் வரிசையா கேள்வி பதில் போட்டுக்கிட்டே இருக்கேன். அதுல போட்டு பார்த்தீங்கன்னா நீங்க கேட்ட கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்லிடுறேன்ப்பா. அதை கட்டாயம் நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்குங்க, பெல்லு பட்டனை அமுக்குங்க. வாழ்க வளமுடன். இப்படிக்கு பாட்டி வைத்தியம்.